என் பேர் மஞ்சு. வாரத்துல ஒரு நாள் நான் எந்த டேல வீடு கிளீன் பண்றேன். இப்படி கிளீன் பண்றதுனால ஒரு வாரம் வரைக்கும் என்னோட வீடு எந்த அளவுக்கு கிளீனா மெயின்டைன் பண்ண முடியுது. இதனால நமக்கு எந்த அளவுக்கு வேலை பளு கம்மி ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃபீஸ் போறவங்களும், ஸ்கூல் போறவங்களும் சாட்டர்டே, சண்டே லீவ்ல இருந்துட்டு மண்டே தான் அவங்கவங்க வேலைய பார்க்க கிளம்புவாங்க. நமக்கும் அந்த 2 நாள்ல தான் அதிகமான வேலை இருக்கும். கிளீன் பண்றதுக்குன்னு தனியா நேரத்த ஒதுக்கவே முடியாது. எனக்கும் அப்படிதாங்க. எல்லாரும் கிளம்பி போன பிறகு மண்டே என் வீடு எந்த நிலைமையில இருக்கு நீங்களே பாருங்க. வாரத்துல 6 நாள் வேலை செய்யற எனக்கும் சண்டே ஆனா இந்த சோம்பேறித்தனம் எங்கிருந்து தான் வந்துரும் தெரியல. சமையல் பண்றத விட மத்த எந்த வேலையுமே நானும் சண்டேஸ்ல செய்யவே மாட்டேன். ஆனா மண்டே எல்லாரும் கிளம்பி போன பிறகு என்னோட கிளீனிங் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வீக்லி கிச்சன் கிளீனிங் ரொட்டீனில் நான் காமிச்சிருப்பேன். அப்பப்போ ஒரு 6 கண்டெய்னர்ஸ் எடுத்து நான் வாஷ் பண்ணுவேன்னு. கடைசியாக ஒரு 6 கண்டெய்னர் இருந்தது. இது எல்லாமே வாஷ் பண்ணி காஞ்சிருந்ததுனால இதுக்குள்ளே இருந்த மசாலா பாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நான் வச்சிடுறேன். மார்னிங் வந்து சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் பண்ணியிருந்தேன். அதே சட்னியை தான் ரைஸுக்கும் கொடுத்து விட்டுருந்தேன். இந்த சட்னி கூடவே தொட்டுக்கிறதுக்கு நான் எக்குமே பாயில் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். அடுத்ததா நான் இட்லிக்கு ஊற வச்சுக்கிறேன். வீட்டு வேலை நம்ம முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள இந்த அரிசியும் ஊறிடும். இதையுமே நம்ம அரைச்சி வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு நமக்கு பிரச்சனையே இருக்காது. இந்த வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சண்டே செய்யவே மாட்டேன். ஏன்னா வாரத்துல 6 நாள் வேலை செய்யற நமக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் வேணும் இல்லையா? அதனால அந்த டேல நான் அதிகமா வேலையே வச்சுக்க மாட்டேன். அப்படியே அதிகமான வேலை இருந்தாலும் வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒரு வேலையா பிரிச்சு குடுத்துருவேன். அப்ப நமக்கு வேலை பளுவும் கொஞ்சம் கம்மியாகும். ஆஃபீஸ் போறவங்க ஒரு வாரத்துக்கு தேவையான மீல் ப்ரிப்பரேஷன் எல்லாமே சாட்டர்டேஸ்ல செஞ்சுக்கோங்க. வீடு கிளீன் பண்ற வேலைகள் எல்லாமே சண்டேஸ்ல எல்லாருமா சேர்ந்து ஷேர் பண்ணி செஞ்சுக்கோங்க. நான் இட்லிக்கு ஊற வச்சுட்டேன். நான் இதுலயே தாங்க தோசையும் செஞ்சுப்பேன். தோசைக்குன்னு தனியா நான் மாவு அரைச்சு வைக்கிறதே இல்ல. காலையில சப்பாத்தி செஞ்சு முடிச்ச மிச்ச மாவு அப்படியே இருந்தது. இத மதியத்துக்கும் ஒரு 2 சப்பாத்தி செஞ்சுக்கலான்னு நான் அப்படியே சைடுல எடுத்து வச்சுட்டேன். நைட்டு வாஷ் பண்ணி வச்சிருந்த பாத்திரம் அப்படியே டப்ல இருந்தது. அதையுமே எடுத்து நான் அங்கங்க நான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கிறேன். என்னோட கிளீனிங் வேலைய நான் கிச்சன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மெஸ்ஸியா இருக்கிற கிச்சன நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தலையே சுத்திருங்க. நெறைய பேர் கேட்பீங்க, சண்டே மாவு அரைச்சு வச்சா தானே மண்டே செய்யறதுக்கு வசதியா இருக்கும்னு. ஆனா, அந்த வேலைகளெல்லாம் நம்ம சண்டேல வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு டொமேட்டோ பாத், வெஜிடபிள் புலாவ், மஷ்ரூம் பிரியாணி இந்த மாதிரி ஐட்டமா பார்த்து நான் செஞ்சுருவேன். இது கூடவே கொஞ்சம் கர்ட் ரைஸும் நான் பண்ணி வச்சுட்டேன்னா, லஞ்சுக்கு 2த்தையுமே குடுத்து விட்டுருவேன். கழுவி வச்ச பாத்திரம் எல்லாம் அந்தந்த இடத்துல வச்சு முடிச்ச பிறகு, கிச்சன்ல அங்கங்க இருக்கிற திங்ஸையும் நான் எடுத்து வச்சு கிளீன் பண்ணிக்கிறேன். கடைசியா கவுண்டர் டாப்ப கிளீன் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். எல்லா வேலையும் கிளீன் பண்ணி முடிச்சாலுமே, நான் ஸ்டவ்வ மட்டும் கிளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா, மதியம் ஏதாவது ரைஸ் எக்ஸ்ட்ரா வைக்கணும்னாலும் சரி, குழம்பு ஏதாவது சூடு பண்ணணும்னாலும் சரி, மறுபடியும் நம்ம ஸ்டவ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால மதியம் ஏதாவது ஸ்டவ்ல செய்ய வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா, செஞ்சுட்டு ஸ்டவ் கிளீன் பண்ணி விட்டுடுவேன். அவ்வளோதாங்க. நமக்கு 90% வேலை கிச்சன்ல முடிஞ்சாச்சு. இன்னும் மாவு அரைக்கிற வேலை மட்டும் தான் இருக்கு. இப்ப அடுத்ததா பெட்ரூம் கிளீன் பண்றதுக்காக நான் போறேன். பெட்ரூம்ல கம்பல்சரி மண்டேல நான் எல்லா ரூமுக்குமே பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணிடுவேன். சாட்டர்டே, சண்டே எல்லாரும் வீட்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல தான் நமக்கு பெட்ஷீட்ஸ் எல்லாமே அதிகமா அழுக்காகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 நாள்ல லேப்டாப் பார்க்குறதும், ஃபோன் பார்க்குறதும் எல்லாமே பெட் மேலேயே தாங்க வேலை நடக்கும். அதனால இந்த 2 நாள்ல நீங்க எப்படி வேணா உருண்டுக்கோங்க, புரண்டுக்கோங்க, ஃபோன வேணா பார்த்துக்கோங்கன்னு ஃப்ரீயா விட்டுருவேன். மண்டே இவங்கெல்லாம் கிளம்பி போன பிறகு தான் நான் பெட்ஷீட்டே சேஞ்ச் பண்ணுவேன். நமக்கு இந்த நாள்ல கிளீன் பண்ணா தான் நமக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கிளீன் பண்ண மாதிரியே இருக்கும். மார்னிங் போறவங்க எல்லாருமே ஈவினிங்ல தான் வருவாங்க. அப்படியே வந்தாலும் கொஞ்ச நேரம் ஃபோனு அது இதுன்னு பார்த்துட்டு, நைட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் எல்லாரும் கிளம்பி போன பிறகு கலைஞ்சிருக்கிற பெட்ஷீட்ட லைட்டா இழுத்து விட்டா போதும். இப்படியே 5 நாளும் ரொட்டீனா நமக்கு இருக்கிறதுனால போட்ட பெட்ஷீட் அப்படியே அதிகமா அழுக்காகாம நீட்டா மெயின்டெயின் ஆகும்.
வீக்கெண்டுல நம்பளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோன்னு விட்டுருவேன். மண்டே எல்லாரும் கிளம்பி போன பிறகு மறுபடியும் பெட்ஷீட்ட நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். நெறைய பேர் பார்த்துருக்கேன். 10 நாள், 15 நாளைக்கு ஒரு டைம் தான் பெட்ஷீட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம 15 நாளைக்கு ஒரு முறையோ, 20 நாளைக்கு ஒரு முறையோ சேஞ்ச் பண்ணும்போது, அந்த பெட்டுலயும் சரி, பெட்ஷீட்லயும் சரி, நெறைய ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்லாம அழுக்கும் அதிகமாயிடும். பெட்ஷீட்ஸ்ல அதிகமா அழுக்கு சேர்ந்துருச்சுன்னா, நம்ம மிஷின்ல துவைச்சா சரியா அழுக்கு போகவே போகாது. அதனால வாரத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்றது ரொம்பவே நல்லதுங்க. என் பொண்ணோட ரூம் மேல இருக்கிற ஃப்ளோர்ல இருக்கிறதுனால, கீழ இருக்கிற ஃப்ளோர்லயே எல்லா மேக்கப் ஐட்டமும் வச்சிருவா. காலேஜுக்கு காலையில கிளம்புன பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் இந்த கோலத்துல தாங்க இருக்கும். பஸ் டிக்கெட்டு, பில்லு இதெல்லாமே தேவையில்லாததெல்லாம் எடுத்து போட்டுட்டு, மத்த பொருளெல்லாம் எடுத்து வச்சு நான் கிளீன் பண்ணிக்கிறேன். இந்த டேபிள் நான் என்னதான் கிளீன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் இதே மாதிரி தான் இருக்கும். அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இங்க பெங்களூர்ல காலேஜ் பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். இங்க இருக்கிற டிராஃபிக்கு இங்கருந்து ஒரு 6:45க்கு கிளம்புனா தான் ஒரு 8 மணிக்காச்சும் காலேஜ் போய் சேர முடியும். கதவுக்கு பின்னாடி எவ்ளோ துணி இருக்கு பாருங்க. இதுல ஒரு சில துணி மாசக்கணக்கா அப்படியே யூஸ் பண்ணாமலேயே அப்படியே வச்சிருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு மேல இத அப்படியே விட்டாலும் இந்த துணி மேலலாம் டஸ்ட் தான் படியும். அதனால இந்த இடத்துல என்னென்ன பேண்ட் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே எடுத்து நான் மிஷினுக்கு வாஷ்க்கு போட்டுடுறேன். டெய்லி யூஸ் பண்ற பெல்ட் எல்லாமே இந்த இடத்துல இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே எடுத்து இருந்த இடத்துல நான் அப்படியே மாட்டி வச்சிடுறேன். ரெகுலரா யூஸ் பண்ற பெல்ட் எல்லாமே பேண்ட் இருக்கிற இடத்துலயே இருந்தாதான் மார்னிங் அவசரமா போம்போது அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த பெட்ரூம்ல நான் கிளீனிங் வேலைய முடிச்சுட்டேன். சேஞ்ச் பண்ண பெட்ஷீட் மண்டே டூ ஃப்ரைடே எங்க வீட்ல இப்படி தாங்க கிளீனாவே இருக்கும். டெய்லி ரொட்டீனா பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கிளீனிங் வேலை இருக்கும். அத மட்டும் இந்த ரூம்ல நம்ம செஞ்சுக்கிட்டா போதும். இந்த ரூம கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் டீயும் போட்டு குடிச்சு முடிச்சுட்டேன். பெட்ஷீட்ஸ் துவைக்கிற வேலை எல்லாமே நான் அடுத்த நாள் தான் வச்சுப்பேன். ஏன்னா, மொத்த துணியும் ஒரேடியா துவைச்சிட்டாக்கா, நம்மளால மடிச்சு வைக்க நேரம் இருக்காது. மடிக்காம ஒரே இடத்துல கும்பலா போட்டு வச்சுட்டாலும், அந்த துணி அதிகமா சுருக்கமும் வந்துரும். அதனால ரெகுலரா யூஸ் பண்ற துணிகள முதல்ல வாஷ் பண்ணிட்டு, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பெட்ஷீட்டுங்கள போட்டு மிஷின்ல வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். அடுத்ததா சண்டே துவைச்ச துணி எல்லாமே சோஃபா மேல அப்படியே இருந்துச்சு. இந்த துணி எல்லாத்தையுமே நான் மடிச்சு வச்சுக்கிறேன். துணி மடிக்கும்போதே அவங்கவங்களது தனித்தனியா நான் பிரிச்சு தான் மடிச்சு வைப்பேன். துவைச்ச துணிய நான் பெட்டு மேலயும் போட மாட்டேன். அதே மாதிரி மேல இருக்கிற ஃப்ளோர்லயும் கொண்டு போய் நான் இத வைக்க மாட்டேன். கண் எதிர்க்க நம்ம சோஃபா மேலயே போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அப்பப்போ ஒரு 4 துணி மடிச்சா கூட ஈஸியா மடிச்சு வச்சிடலாம். துணி துவைக்கிறது கூட ஈஸியா துவைச்சு போட்டுடலாம். ஆனா, இந்த மடிச்சு வைக்கிற வேலை இருக்குது பாருங்க, அதுதான் நெறைய பேருக்கே கஷ்டமா தெரியும். மடிச்சு வச்ச துணியும் இதே சோஃபா மேல தான் வைப்பேன். அவங்கவங்க துணி தனித்தனியா மடிச்சு வைக்கிறதுனால, மடிச்சு வச்சிருக்கிற துணிய பார்த்தாலே போதும், அவங்கவங்க துணிய அவங்கவங்க ரூமுக்கு கொண்டு போய் வச்சுப்பாங்க. அடுத்ததா சோஃபா மேல இருக்கிற குஷன் கவரும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். குஷன் கவர் தானே, இதுல எங்க அதிகமா அழுக்கு இருக்க போதுன்னு நெனைப்பீங்க. லிவிங் ரூம்ல இருக்கிறதுனால இது எல்லாமே சுத்தமா ஹைஜீனா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சோஃபா மேல இருக்கிற கவர் மாசத்துக்கு ஒரு முறை தான் நான் துவைப்பேன். ஆனா குஷன் கவர் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். அடுத்ததா டைனிங் டேபிள் பார்க்கலாம். கையில எந்த பொருள் இருந்தாலும் அத வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல டைனிங் டேபிளா தான் இருக்கும். காலையில கிளீன் பண்ணா போதும், சாயங்காலத்துக்குள்ள இந்த டைனிங் டேபிள் ஃபுல்லாவே ரொம்பிடும். டேபிள் மேல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, ஈரமா இருக்கிற ஸ்பாஞ்சில லைட்டா கோகோனட் ஆயில் விட்டு இந்த டேபிள் எல்லாத்தையுமே நான் தொடச்சுக்கிறேன். இதே ஸ்பாஞ்சால டீ டேபிளையும் நான் தொடச்சு எடுத்துக்கிறேன். வீட்ல இருக்கிற எந்த மர பொருளா இருந்தாலும் சரி, ஈரமா இருக்கிற துணியில கொஞ்சம் லைட்டா கோகோனட் ஆயில் விட்டுட்டு இதெல்லாம் தொடச்சு பாருங்க. நல்லா பளபளன்னு பாலிஷ் பண்ண மாதிரி ஆயிடும். அடுத்ததா டிவி யூனிட்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே நான் தொடச்சு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல தான் நான் வெயிட் மிஷின் வச்சிருக்கேன். இத பார்த்த உடனே வெயிட் போட்டு பார்க்கணும்னு தோணிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த வெயிட் மிஷின பார்த்த உடனே வெயிட் பார்க்க தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான், கடைசியா நான் வீடு பெருக்கி எடுத்துக்கிறேன். ஸ்டேர்கேஸ்ல நெறைய பக்கெட்டு, நம்ம பெட் மேலேருந்து எடுத்த பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்கேன்.
இந்த இடத்துல இத வைக்கிறதுக்கான ரீசன் மேல யார் போறாங்களோ, ஸ்டேர்கேஸ்ல என்ன திங்ஸ் இருந்தாலும் அத கொண்டு போயிடணும். இப்படிதான் வீட்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி வச்சிருக்கேன். டூப்ளெக்ஸ் இருக்கிற வீடுகள்ல ஒவ்வொரு திங்ஸ் வைக்கிறதுக்கும் அடிக்கடி மேல போய்க்கிட்டு இருக்காம, நீங்களும் இந்த மாதிரி ஸ்டேர்கேஸ்லயே வச்சிடுங்க. மேல போறவங்க அங்க கொண்டு போய் வச்சுட்டா போதும். நமக்கு எப்ப ஃப்ரீயா டைம் கிடைக்குதோ, அந்த டைம்ல போயி அதெல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வீடு பெருக்கி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் வீடு எல்லாத்தையுமே நான் மாப் பண்ணி எடுத்துக்கிறேன். கம்பல்சரியா என்னோட வீட்ல நான் டெய்லி மாப் பண்ணிடுவேங்க. இப்படி மாப் பண்றதுனால, இதுல எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீடியோல நான் சொல்றேன். பெரிய வீடா இருக்கிறதுனால கிளீனிங்க்கும் சரி, அதே மாதிரி வீட்டு வேலை செய்யறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வீட்டு வேலைக்கு யாராவது வச்சுக்கலான்னு பார்த்தாலும், அடிக்கடி சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுடுறாங்க. காலையில 10, 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மொத்த வேலையும் நாமளே செய்ய வேண்டியதா இருக்கு. லீவு போடுறவங்க நம்மகிட்ட சொல்லிட்டு லீவு போட்டாலும், நம்ம முன்கூட்டியே இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சிடலாம். சொல்லாம கொள்ளாம லீவ் போடுறதுனால தான் நமக்கு ரொம்ப பெரிய பர்டன் ஆயிடுது. அதனால தான் வீக்லி 5 டேஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வேலைய செஞ்சுப்பேன். வீக்கெண்டுல ஒரு சில வேலைகள என் பையனுக்கும், ஒரு சில வேலைய என் பொண்ணுக்கும் பிரிச்சு குடுத்துருவேன். வீட்டுக்குள்ள கிளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப வெளியே யூட்டிலிட்டில இருக்கிற பாத்திரத்த நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவ என்னால கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா மழை அதிகமா பெஞ்சதுனால வீடியோ எடுக்க முடியல. கடைசியா ஊற வச்ச அரிசியும் நான் கிரைண்டர்ல போட்டு எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சு போச்சு. இந்த அரிசிய அரைச்சு எடுத்துட்டா போதும். மதியம் லஞ்ச் சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துடுவேன். இட்லிக்கு மாவு அரைக்கும்போது உளுந்து தான் பக்குவமா பார்த்து அரைக்கணும். இட்லி மாவு எப்படி பக்குவமா அரைக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அவ்வளோதாங்க என்னோட மண்டே ரொட்டீன் வேலை முடிஞ்சு போச்சு. நெறைய பேருக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கும் சரி, வீட்ட சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் சரி, ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா, அவங்களுக்கு இருக்கிற லேசினஸ்னால அந்த வேலைகள அவங்களால செய்ய முடியாம போயிடுது. நிச்சயமா அப்படிப்பட்டவங்களுக்கு மோட்டிவேஷனலா ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன். காலையில எந்திரிச்ச உடனே மாவு பாருங்க எந்த அளவுக்கு புளிச்சிருக்கு. புளிச்சு வந்த உடனே சில பேர் அப்படியே மாவு எடுத்து ஊத்துவாங்க. அப்படி ஊத்தவே கூடாது. உளுந்து தான் அதிகமா மேல பொங்கி வந்திருக்கும். அரிசி மாவு அடியில அப்படியே தங்கி இருக்கும். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் பண்ண மாதிரி வீக்லி கிளீனிங் ரொட்டீன் மண்டேல செஞ்சு பாருங்க. அந்த வாரம் முழுக்கவே வீடு சுத்தமா நம்ம எப்படி கிளீன் பண்ணமோ, அதே மாதிரி நீட்டாவே இருக்கும். தேங்க் யூ.